குருவே சரணம். அனைத்துலக ஆன்மீக அன்பர்களுக்கும் அடியனின் அன்பு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்றைய தினம் பார்த்திங்கன்னா, நம்ம தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கடந்த ஆண்டுகள் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. நிறைய போராட்டங்கள் இருக்கும், நிறைய இன்பமான நிகழ்ச்சிகள் நடந்திருக்கும், வீட்டில் கல்யாணங்கள், குழந்தை பேர் ஏற்பட்டிருக்கும், சில அசம்பாவிதங்களுக்கும் நடந்திருக்கலாம். நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். அதில் மகிழ்ச்சிகரமான நிகழ்ச்சி நடந்துச்சுன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்போம். கொஞ்சம் துக்கமாக இருந்துச்சுன்னா அதுக்காக ஃபீல் பண்ணியிருப்போம். சரி, இப்போ அடுத்த புத்தாண்டு இப்போ ஆரம்பிச்சிருச்சு. இந்த புத்தாண்டில் எப்படிலாம் இருக்க பொழுது நம்ம எவ்வளோ ஹாப்பியாக இருக்க போகிறோமா, எந்த அளவுக்கு நம்மளுக்கு வருமானங்கள், வேலைவாய்ப்பு, படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நாள்பட்ட நோய்கள், கடன் சம்மந்தப்பட்ட விஷயம். ஒருத்தருக்கு கடனே கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணுவார், வீடு கட்டணும் அதுக்கெல்லாம். ஒருத்தர் கடன் அதிகமாக இருக்கேன்னு ஃபீல் பண்ணுவார். அதாவது கடன்ன்றது ஒரு விஷயந்தான், அது வேணும்னு ஒருத்தர் ஃபீல் பண்ணுவார், வேணான்னு ஒருத்தர் ஃபீல் பண்ணுவார். அப்போது அந்த ப்ராடக்ட்டு, அந்த விஷயங்களை எப்படி நம்ம எடுத்துக்கிறோம், எதை நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கிறோம், அந்த விஷயங்கள் நெகட்டிவில் எப்படி பாசிட்டிவாக எடுத்துக்கிறோன்ற விஷயங்கள் நிறைய இருக்குது. இப்போ இந்த 2026 தமிழ் புத்தாண்டு பராபவ வருடம், சரிங்களா? பராபவன் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு சாதகமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா குரோதி வருடம் இருந்தது, அப்புறம் விஸ்வாவசு வருடம் இருந்தது, இப்போ பராபவ வருடத்தில் இருக்கும். இது தமிழ் மொத்தமாக ஆண்டுகள் 60 ஆண்டுகளில் இப்போ 40வது ஆண்டில் இருக்கும், சரிங்களா? 40வது ஆண்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஒன்றில் ஆரம்பிச்சு இப்போ 40 வயசு ஆகிருக்கும். அப்போ இந்த வருடத்தையும் அவங்க கணக்கில் வச்சுக்கலாம். இப்போ 40வது ஆண்டில் இருக்கும்பொழுது இது ரொம்ப சாதகமான ஒரு ஆண்டாக இருக்க போகுதுன்னு சொல்லலாம். அனைத்து ராசிக்காரர்களுக்கும் யார் யார் எந்தெந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும், யாரெல்லாம் சும்மாவே இருந்தாலும் கோடி கோடியாக பணம் கொட்ட போகுது அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்ப்போம். மேலும் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டில் தமிழ் புத்தாண்டு தமிழ் சித்திரை பௌர்ணமி, சரிங்களா? பௌர்ணமி தினம், அந்த நேரத்தில் சித்திரை நட்சத்திரம் கூடிய, எப்போவுமே எல்லா தமிழ் மாதத்துலேயும் ஒரு நட்சத்திரம் இருக்கும், அது கூட அந்த பௌர்ணமி வரும்பொழுது ரொம்ப பிரகாசமான விஷயங்கள்லாம் இருக்கும். இந்த ஆண்டு வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி மிகவும் பிரகாசமான விஷயங்கள். நிறைய கோவில் குளங்களில் நிறைய பார்த்திங்கன்னா திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கடவுளுக்கெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். முருகன், தெய்வயானை, சரிங்களா? ஸோ இந்த திருமணம் நடக்கும். சிவன், பார்வதி சம்மந்தப்பட்ட தெய்வங்கள். ஸோ இவங்களுக்கு திருமண கோலங்களில் நீங்கள் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. செல்வ செழிப்புக்கான வளம் அதிகமாக பெருகும். மழைக்கான விஷயங்கள் நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ரத்தினங்கள், தங்கம், வெள்ளி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உச்சத்தை எட்டக்கூடிய, புதிய உச்சத்தை எட்டக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இந்த ஆண்டு விலக போகுதுன்னு சொல்லலாம். மேலும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த அயல்நாட்டு போர்கள் ஆல்ரெடி நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு உச்சத்தை எட்டும். யார் பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலைநாட்டக்கூடிய அந்த ஸ்டேஜுக்கு போகிற அளவுக்கான ஒரு பெரிய போர்கள் இன்னும் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மழை பார்த்திங்கன்னா, மழை விஷயம் சொல்லும் போது பார்த்திங்கன்னா நல்ல மழை இருக்கும், சரிங்களா? ஆண்டின் துவக்கத்தில் பார்த்திங்கன்னா நல்ல மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆண்டின் இறுதியிலும் நல்ல மழை பெய்யும். அப்போ என்ன ஆகும் பார்த்திங்கன்னா, பயிர்கள் நல்லா வளர்த்துக்கான வாய்ப்புகள் உண்டு. மாடுகள், சரிங்களா, நீங்கள் வளர்க்கக்கூடிய அந்த விலங்குகளை பார்த்திங்கன்னா நல்லா வளரும், நல்ல மாடு நல்ல பால் கொடுக்கும் விஷயங்கள் உண்டு. மேலும் பார்த்திங்கன்னா அதிக மழை காரணமாக பயிர் நாசங்களும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு, ஓகேங்களா? ஏன்னா மழை பெஞ்சுன்னா ஓகே தான், ஹெவியாக பெய்யும் போது அந்த பயிர் நாசம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஸோ அப்போ அந்த வாய்க்கால் நீங்கள் வரப்புலாம் கொஞ்சம் சரி பண்ணுறதுக்கான விஷயங்கள்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்துட்ட பிறகு ஏமாந்துச்சு ஃபீல் பண்ணக்கூடாது. இப்போவே அந்த பிளான் பண்ணிட்டீங்கன்னா அந்த விஷயங்கள்லாம் பார்த்துங்க. ஆடை அணிகலன்களின் விலை ஏற்றம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தங்கம் விலை இன்னும் புதிய உச்சத்தை ஏற்றுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புதிய தொழில் முதலீடுகள் இந்தியாவில் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னத்தில் இந்த ஆண்டு பிறக்குது, கும்ப ராசியில் பிறக்குது. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா அந்த கும்ப ராசின்னும் போது பார்த்திங்கன்னா கும்பத்தில் சனீஸ்வர பகவான் அவரோட வீடு, மேலும் அதில் சந்திரன் அன்னைக்கு ட்ராவல் பண்ணுற சதயத்தில். அப்போ என்ன ஆகும் போது பார்த்திங்கன்னா அந்த விஷயங்கள் நடக்கும் பொழுது ஒரு விதமான பெண்கள் சம்மந்தப்பட்ட அச்சுறுத்தல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த காலகட்டம் இருக்குது. எனக்கு நெகட்டிவாக சொல்லியிருக்கீங்க அப்படின்னும் போது பெண்கள் அச்சுறுத்தல் இருக்குதுன்னா அப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் பெண்கள் பாதுகாப்பாக போகணும், கூட ஒரு துணையோடு போகணும். அந்த டெக்னாலஜிலாம் இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுச்சு, நம்ம கவர்மெண்ட்டுக்கு நிறைய ஆப்லாம் வேறு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது மூலமா நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. யாரையும் நம்பி எதுவும் ஏமாற வேண்டாம். ஸோ வேலைவாய்ப்பு துறையும் பார்த்தா மிக சிறந்ததாக இருக்கும். ஸோ எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம், வாங்க போகணும். ராசி அன்பர்களுக்கு இனிய பராபவ ஆண்டு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களும் ஆசிகளும். மீன ராசிக்கு பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டிலே பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் உள்ளே வந்துட்டார். ஜென்ம சனி அப்படின்னு நிறைய பேர் பயம் கொடுத்துருப்பாங்க. நடக்கிறதுக்கெல்லாம் சனீஸ்வர பகவான் தான் காரணம்னு சொல்லியிருந்திருப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டம், இந்த பராபவ ஆண்டு மீனராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பாருங்கள். ஆல்ரெடி அவங்க
ஒரு வீடு வாங்கணும், வண்டி வாங்கணுன்னே சுற்றிட்டு இருப்பாங்க. ஒரு வண்டி வாகனம் ஆல்ரெடி வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. புதிய வண்டி வாகனங்கள் தங்கள் சக்திக்கு மீறிய அளவில், அதாவது 2 வீலர்னால் ஒரு 4 வீலர் கிடைக்கும். 4 பேர் போகிற ஒரு கார் வாங்கினா ஒரு 7 சீட்டர் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மேலும் பார்த்தீங்கன்னா அவங்கள ஃப்ளைட்டில் போயிட்டு தான் வருவாங்க. ட்ராவலே பண்ண முடியாது, ரோட்லேயே ட்ராவல் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஃப்ளைட்டில் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மீனராசி அன்பர்களுக்குன்னு சொல்லலாம். ஒரு பிரச்சனைகளை கையாள்வதன் மூலமாக பண வருமானம் கிடைக்கும். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா மீனராசி அன்பர்கள்னு சொல்லலாம். ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இருந்தால் வெற்றி, அதன் மூலயமாக ஒரு பண வரவு. யாரோ ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுத்தானா இவருக்கு பணம் வரும். அத்தைக்கு சிறப்பு, அதாவது பிரச்சனையோ ஒரு சால்வ் தானே. இப்போ ஒரு டாக்டராக இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறாருன்னா பணம் கோடி கோடியாக கொட்டக்கூடிய ஒரு அமைப்பு யாருக்குன்னா மீனராசி அன்பர்களுக்கு இருக்குங்க. மீனராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி குரு பகவான் மிதுனத்தில் இருந்து அவங்களோட 8ஆம் பாவத்தை பார்க்குறார். அப்போ அடுத்தவர்களின் பிரச்சனைகளை களையும் பொழுது களையக்கூடிய ஒரு நபராக மீனராசி அன்பர்கள் இருப்பாங்க. அதன் மூலம் ஒரு வருமானம் கிடைக்கும். தொழில்துறையில் ஒரு புதிய பரிமாணத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு மீனராசி அன்பர்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். வீடு சார்ந்த விஷயங்களில், வீடு வண்டி சார்ந்த விஷயங்களில் ஒரு அழகிய வீடு வண்டி வாகனம் அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. முதலீடு, தங்கம் சார்ந்த முதலீடு மிக சிறப்பானது ஒரு பலனை தரும். குழந்தைகள் மீதான முதலீடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? மீனராசி அன்பர்கள் கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் மீதான ஒரு சேமிப்பும் தங்கம் மீதான சேமிப்புகளும் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். இவங்க அதிகமாக நெய் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வாங்கி வச்சுருந்தாங்கன்னா யாருக்கா கொடுத்தாங்கன்னா பணம் இரட்டிப்பாக வருங்க. உடல்நிலை பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகிடும் மீனராசி அன்பர்களுக்கு. சரி, குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான ஒரு காலகட்டம். சரிங்களா? குழந்தை பாக்கியம் மருத்துவ உதவியுடன் குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான காலகட்டமாக மீனராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு விளங்க போகுதுன்னு சொல்லலாம். ஷேர் மார்க்கெட்டில் எதனா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக இருக்கும். மன உளைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே மீனராசி அன்பர்கள் கொஞ்சம் ஷேர் மார்க்கெட்டை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த காலகட்டத்தில் இந்த ஆண்டில் ஷேர் மார்க்கெட் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பயன்படுறது மிகவும் நல்லதுன்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களோட வேலை சார்ந்த விஷயத்தில் ஒரு விதமான அழுத்தம் ஏற்படும். செய்ய டைமே இருக்காது, அவ்வளோ ஒர்க் இருந்துக்கிட்டே இருக்கும். பிட்வீன் கேப்பில் சின்ன சின்ன வேலைகள் செஞ்சுட்டு இருப்பீங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நிலைக்கு போகக்கூடியது. அடுத்த நிலைக்கு உங்களுக்கு பதில் ஒரு ஸ்டாஃப் வச்சுட்டு அவங்க செய்வாங்க, நீங்கள் அப்படியே அதை மேற்பார்வை செய்யக்கூடிய ஒரு முதலாளியாக மாறுவதற்கான வாய்ப்பு. இதோட நீங்கள் தொழிலாளியாக இருந்தீங்களா, இந்த காலகட்டம் இந்த ஆண்டு புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு ஏற்பட போகுது. புதிய பிரான்ச்சஸ் நீங்கள் தொடங்குறதுக்கான சான்சஸ் உண்டு. சரிங்களா? மனதில் துணிக்கிட்டே இருக்க புது பிரான்ச்சஸ் ஆரம்பிக்கணும்னு. ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் புதிய தொழில் நிறுவனங்கள் ஆரம்பிக்கிறதுக்காகவும் புதிய தொழிலில் பிரான்ச்சஸ், சரிங்களா, அது தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்பட போகிறதுன்னு சொல்லலாம். ஸோ அதுக்காக இப்போ நீங்கள் ஆள்லாம் கொஞ்சம் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். உங்களோட பிரான்ச்சஸ்க்கான பொருட்கள் வாங்குறது, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக மிஷின்ஸ் வாங்குறது, இதெல்லாமே நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு இந்த 6ஆம் அதிபதி 2ல் உச்சத்தில் இருக்கிறாருங்க. அப்போ வேலையில் நீங்கள் தான் டாப்பு. வருமானம் அதிகமாக வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் திகழ போகுது. குடும்பத்தில் ஒரு விதமான சலசலப்புகள் இருந்த போதிலும் அதெல்லாம் கலைஞ்சி எல்லாம் ஒற்றுமையோடு வாழக்கூடிய காலகட்டமாக இந்த தமிழ் புத்தாண்டு திகழப்போகுதுன்னு சொல்லலாம். இந்த ராகு கேது பயிற்சிகள், சரி, ராகு கேது பயிற்சிகள் உங்களுக்கு 11ல் ராகு வர போகிறாருங்க. புரட்டாசி மாதத்தில் 11ல் ராகுன்னு உங்களுக்கு யாருமே அசைக்கவே முடியாது. குரு பார்வையோடு இருக்கிற ராகுவை அசைக்கவே முடியாது. எதை தொட்டாலும் வெற்றி வாய்ப்புகள் தங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். குழந்தை மூலமாக ஒரு வெற்றி, ஒரு நல்ல பேர் புகழ், இவர் தான் இவரோட அப்பா, இவர் தான் இவரோட அம்மான்னு தெரிய போகுது. நிறைய அயல்நாடு சம்மந்தப்பட்ட மெடல்கள் வாங்குவீங்க. பேரும் புகழும் ஏற்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக செய்யுங்க. அது இரட்டிப்புல 3 மடங்கு ஆக்கி கொடுத்துரும். குலதெய்வ வழிபாடு மீனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் கண்டிப்பாக செய்யணும். 11 ராகு இருக்கிறதுனால எந்த விஷயம் தொட்டாலும் பிரம்மாண்டமாக போகும். இவர் ஒரு 2 வீலர் வாங்க போகலான்னு நினைப்பார். திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு ஆஃபர் கொடுப்பாங்க, இவருக்கு ஒரு சக்ஸஸ் பாயிண்ட் ஒன்று கிடைக்கும். 4 வீலர் வாங்கிடுவார். 4 வீலர் வச்சுருந்தாக்கா 7 சீட்டர் வாங்கிடுவார். ஒரு சின்ன வீடு வாங்கலான்னு போவார். ஒரு பிரம்மாண்டமான நிலம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் மீனராசி அன்பர்களுக்கு உண்டு. ஒரு கம்பெனி சின்னதாக ஆரம்பிக்கலான்னு போவார். அவர் ஒரு பெரிய கம்பெனி நிறுவனம் கிடைக்கிற வாய்ப்புகள் உண்டு.
ஒரு தொழிலில் பார்த்தீங்கன்னா உச்சத்தை எட்டக்கூடியவர்கள் யாரும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் மீனராசி அன்பர்களுக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த கோர்ட்டு கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் தளர்வாக போய்கிட்டே இருக்கும். அதுக்கெல்லாம் சொல்யூஷன் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்யூஷன்ஸ் வந்துடும். மீனராசி அன்பர்கள் தலையிட்டாங்கன்னா பிரச்சனைகள் சால்வ் ஆகிடும். ஏன்னா 8ஆம் அதிபதியும் உச்சத்தில் இருக்கிறாருங்க. நெக்ஸ்ட்டு ராசி அதிபதியும் உச்சத்தில் போக போகிறாரு. அப்போ அவங்க சொல்கிறது தான் சக்ஸஸ், அவங்க சொல்கிறது தான் நீதி நேர்மைன்ற மாதிரி இருக்கும். அவங்க சொல்வதையே எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க. இத்தகைய தங்களோட வாழ்க்கையில் இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்கீங்களோ அதுலேருந்து அடுத்த கட்டத்துக்கு 2, 3ஆம் படி மேலே செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக நம்ம மீனராசி அன்பர்களுக்கு இருக்கிறதுனால இந்த காலகட்டம் அரசியலில் பிரகாசிக்கக்கூடிய ஆசைக்காரர்களாகவும் மீனராசிகள் இருப்பதற்கான வாழ்த்துக்களும் நன்றிகளும்.